ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசுந்தி. எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட். ஃபர்ஸ்ட் என் சேனலை ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வாங்க பாசுந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கெட்டியான பால் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. துருவின பாதாம், துருவின முந்திரி தேவையான அளவு, ஒரு 3 ஏலக்காய், cashew பவுடர், கார்னிஷிங்க்கு பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், சுகர் ஒரு 1/4 கப். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடி கனமுள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க, நான்ஸ்டிக் பேன். பால் ஊற்றிக்கோங்க. நான் ப்ரெஸ்டீஜ் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பால் பொங்கி வரும்போது சைடில் இருக்க ஏடெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. பாசுந்திக்கு ஏடு தான் நல்லாயிருக்கும். பாதியாக பால் குறைஞ்சி வந்தவுடனே பாதாம், முந்திரி, சர்க்கரை 1/4 கப்பு. நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் கரெக்டாக தான் இருக்கும். 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். cashew பவுடர் ஒரு 5 cashew எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஆடையெல்லாம் சேர்த்து உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. ஒரு 30 to 40 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிண்டி விட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பதத்துக்கு வந்தோடனே கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஏடெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. அதுதான் டேஸ்ட் பாசுந்திக்கு. நம்ம cashew பவுடர் போட்டிருக்கிறதுனால நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதாங்க, பாசுந்தி ரெடி. கடைசியாக நம்ம கார்னிஷிங்க்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாதாமும் முந்திரியும் டெக்கரேட் பண்ண மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாசுந்தி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.